வணக்கம். கரூர்ல தாவேக தலைவர் நடிகர் விஜயை பார்க்க வந்த 41 மக்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர்களுடைய சார்பில் இருந்து யாருமே போய் மக்களை பார்த்து பெருசாக நலம் விசாரித்து அவங்களுக்காக எந்த ஒரு ஆறுதலையும் தெரிவிக்கலை. ஊனா மீடியா கிட்ட வந்து மக்களுக்காக நாங்கள் இருக்கோம், மக்களை பார்த்துக்குவோம், மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கிறோம், 16 நாள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் மக்களை போய் பார்ப்போம் அப்படின்னுலாம் கதையை கட்டி விட்டுட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கரூரை வந்து கிளீன் பண்ணுவோம், 2026 வந்து கரூர்ல யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களையெல்லாம் நாங்கள் வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றியே, கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? நான் கேட்குறேன், அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்த்து ஆறுதல் சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. அதை விட்டுட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கே தெரியாம அவங்களுடைய கையெழுத்தை போட்டு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதனால இப்ப கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிபிஐ விசாரணைக்கு தற்காலிகமா ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. இங்க மடியில கனவு இருந்தாதான் வழியில பயம் இருக்கணும். ஸோ இங்க தமிழ்நாடு அரசு மக்களுக்காக என்னென்ன நல்லது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுல முக்கியமா கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெளிவாவே தெரியும். களத்துல நின்று யார் நம்மளை காப்பாத்துனாங்க, யார் விட்டுட்டு ஓடி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லலை அப்படின்னு மக்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதுலயும் ஆறுதல் சொல்ல வரணும் அப்படின்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் வந்து கரெக்டா இருந்தாதான் மக்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த இடத்துல இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்காங்க அப்படின்னா தெளிவா மக்களே புரிஞ்சுக்கோங்க. குஜராத்தில் போலியான நீதிமன்றம் நடத்தி 500 கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த விஷயமெல்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி நீதிபதி எல்லாம் அங்கே இருந்திருக்காங்க. இதெல்லாம் சிபிஐ அப்படிங்கிற ஒரு விசாரணைக்கு போனதுக்கு அப்புறம் இங்க நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு பிஜேபியினுடைய கைப்பாவையா இந்த தாவேக்காவும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட நாங்கள் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம், கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்டைரக்டா பேச்சுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்றது, முழுமையா மக்களான நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வழக்குல எப்படி தீர்ப்பு வரப்போகுது, எந்த மாதிரி தீர்ப்பு வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இங்க வந்து தமிழ்நாடு அரசுங்கிறது மக்களுக்காக என்னைக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்காங்க. அதனால அவங்க பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. தாவேக்கா நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்து மக்களுக்காக கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயை பத்தி பெருசா எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்த பாஜக நிர்வாகிகள் இப்போ வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, அதுலயும் முக்கியமா அதிமுக, என்னங்க அசிங்கமா இல்லை உங்களுக்கு? எவ்வளோ பெரிய கட்சி, அந்த அம்மா எப்படி காப்பாத்துனாங்க, கட்டி காப்பாத்துன அந்த கட்சியை கூறு போட்டுட்டு இன்னைக்கு நீங்க எப்படி வேணாலும் கூறு போட்டுக்கோங்க. ஆனா கடைசியில இன்னைக்கு வந்த ஒரு கட்சியோட நீங்க போய் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம் அப்படின்லாம் சொல்றது கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இந்த அளவுக்கு உங்க கட்சியினுடைய நிலைமை போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் பார்க்கலாம். மக்களாகிய நாம இதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.